ராஜ் ஒரு அமைதியான, படிப்பில் சிறந்த சிறுவன். அவன் மனதில் எப்போதும் ஒரு ஏக்கம் இருந்தது, தந்தையின் அன்பு. எவ்வளவு முயன்றாலும் அவன் தந்தையிடமிருந்து அன்பும் பாராட்டும் கிடைக்கவில்லை. ஆண்டுகள் கழிந்தபோது ஒரு கசப்பான உண்மை அவனுக்கு தெரிய வந்தது. அவன் தந்தை என்று நினைத்தவர் உண்மையில் அவன் தந்தை அல்ல, அவர் அவனுடைய வளர்ப்பு தந்தை என்று. அந்த உண்மை அவன் மனதில் இருந்த வெற்றிடத்தை இன்னும் ஆழமாக்கியது. அன்பும் சரியான வழிகாட்டலும் இல்லாததால் ராஜ் தவறான நட்புகளுக்குள் சிக்கினான். படிப்பில் கவனம் சிதறி போதை பழக்கங்களில் விழுந்தான். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தனது இரட்சகராக ஏற்கவில்லை. இயேசுவை பற்றி பிரசங்கித்தவர்களை அவன் கேலி செய்தான். காலம் நகர்ந்தது. ராஜ் திருமணம் செய்து கொண்டான். அவனுக்கு 2 மகள்கள் பிறந்தனர். வாழ்க்கை ஓரளவு சீராக இருப்பது போல தோன்றிய வேளையில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. ராஜ் கடுமையான சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டதாக மருத்துவர் கூறினார். அதிகபட்சம் 6 மாதங்களே வாழ முடியும் என்ற செய்தி அவனை முற்றிலும் உடைத்தது. நம்பிக்கை இழந்தான். அந்த இருளான காலத்தில் ஒரு சகோதரர் ராஜை அணுகி இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவர் வாழ்க்கையை மாற்ற வல்லவர் என்றும் கூறினார். அதே நாளில் ராஜ் தனிப்பட்ட முறையில் இயேசுவின் குரலை தனது இதயத்தில் கேட்டான். அவன் இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டான். அவனின் இதயத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை குடும்பத்தார் உணர்ந்தனர். அவர்கள் ரிவைவல் பிளெஸிங் சர்ச் என்ற ஆவிக்குரிய சபையை கண்டடைந்தனர். சபையின் போதகர் அவர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபித்து வந்தார். ஒரு நாள் ராஜ்காக ஜெபிக்கும் பொழுது அவனுக்குள் இருந்த பிசாசு அவனை விட்டு சென்றது. அன்றிலிருந்து ராஜ் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் ஆனந்தமாக கழிந்தது. டாக்டர்கள் அவனுக்கு நிர்ணயித்த 6 மாதங்களை கர்த்தருடைய கிருபையால் கடந்தான். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் கடந்து ராஜ் இன்னும் இயேசுவுக்காக சாட்சியாக வாழ்கின்றான். இன்று குழந்தைகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து தனது குடும்பத்துடன் இயேசுவில் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். ராஜ் உணர்ந்து கொண்டான், தன் நோய் அவன் வாழ்க்கைக்கு தடையல்ல, அது தேவனுடைய மகிமையான நாமத்திற்கு சாட்சி என்று.